ஹைடா. ரஃப் நைட் அதோட நெக்ஸ்ட் பார்ட் பொண்ணு பார்ட்லேருந்து அப்படி பார்த்துடலாம். ரஃப் நைட் ஃபஸ்ட் இந்த மாதிரியே தான், பட் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கான், அவ்வளோதான். இப்போது ஜியா வியோட ரூமுக்கு வெளில நின்றுருக்கா. வியோட ஆம்ஸை பிடிச்சி இழுத்துட்டுருக்கா. கையை எடு நானே வரேன் அப்படிங்கிற மாதிரி அவள் கையை எடுத்து விட்டுட்டு வி நடந்து போகிறான். ஜியா பின்னாடியே போகிறா. கொஞ்ச நேரம் ஜுவல் ஷாப்பு போயாச்சு. வி கடுப்பில் உட்காந்துட்ருக்கான். செம்ம கடுப்பில் சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்கான். அவள் வி இது நல்லா இருக்கா? இது ஒரு மாதிரி இருக்கு, இங்கே பாரு டிசைனே சரியில்லை அப்படி சொல்லிட்டு வச்சுட்டு இன்னொன்று எடுக்கிறா. வி இதை பாரு. அவனும் பார்க்குறான். என்ன நல்லா இருக்கா? இதுவும் நல்லா இல்லை, உனக்கு என்ன டேஸ்ட்னே தெரியல. அதை வச்சுட்டு வேற எடுக்கிறா. இதை முறைக்கிறான். சொல்லு, நம்ம மேரேஜ்க்காக நம்ம வாங்க வந்திருக்கோம், இப்படி சைலண்டா உட்காந்துட்டு இருந்தா என்னடா? எடுத்துட்டியா? போடலாமா? அவ கடுப்புல என்னவே மேரேஜ் பண்ணலாம் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை? அதுவே நைட்டு ஒரு பொண்ணும் கூட இருக்கிற மாதிரி இருந்தா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்க எழுந்துட்டு எதையாவது வாங்கிட்டு வா, நான் கிளம்புறேன். சரி சரி சரி, நான் உன்னை வெறுப்புத்துற மாதிரி எதுவும் பேச மாட்டேன், இங்கே இரு. இது பாரு. முறைச்சிட்டே அவளை பார்க்குறான். பாரு. அவனும் பார்க்க நல்லா இருக்கா, எதுவுமே சொல்லல, சைலண்டாக இருக்கான். அவள் கேட்க அவன் அந்த ரிங்கெல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பான். இப்போ அவன் கண்ணுக்கு ஒரே ஒரு பேர் வச்ச மாதிரி குத்தியா ஒரு ரிங் இருக்கு. அவன் அதை கையில் எடுக்கிறான். இது நல்லாவே இல்லை, எங்க பாரு கிராண்டா இருக்க, நம்ம மீட்டிங்க்கு இதுதான் செட் ஆகும் வி அப்படி அவ சொல்லிட்டே இருக்க. வி அந்த ரிங் எடுத்த ப்ராக்டிஸ் இதுவா சார்? வி எனக்கு பிடிக்கவே இல்லை அது அப்படி சொல்ல அவன் திரும்பி பார்க்குறான். அது ரொம்ப சிம்பிளாக இருக்குடா. நான் உனக்கு எடுக்கல, நீ எடுத்துட்டியா? எனக்கு எடுக்கலையா? அப்போது அது யாருக்கு? நான் உன்னை ரிங் எடுத்துட்டியா இல்லையான்னு கேட்டேன். ஒரு மாதிரி பார்க்குறா. நான் கிளம்புறேன் அப்படி சொல்ல, சரி சரி ஒரு நிமிஷம், இது எனக்கு செட் ஆகுதா பார்த்து சொல்லு. எனக்கு அதெல்லாம் தெரியாதா? அப்போ என்ன தாண்டா தெரியும் உனக்கு? வி பல்ல கடிக்கிறான். சரி இந்த அப்படி என்கிட்ட எதுக்கடி கொடுக்குற? போட்டு பாரு கரெக்டாக இருக்கானு. இது கேர்ள் ரிங்கு, உனக்கு நான் போட்டு பார்க்க சொல்ல, எனக்கு கரெக்டாக இருக்கான்னு போட்டுப்பார் அப்படின்னு அவள் கையை நீட்டுறான். அவன் அந்த டேபிளில் வச்சுட்டு ஸ்டாஃபை பார்த்து பேக் பண்ணிட்டீங்களா? ஓகே சார், பில் அங்கே பே பண்ணோம். வி நடந்து போகிறான். இரிட்டேட் ஆகுது அவளுக்கு. மேரேஜ் பண்ணுற வரைக்கும் தான் தான் நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கணும், மேரேஜ் ஆனதுக்கப்புறம் இருக்கும் உனக்கு அப்படிங்கிற மாதிரி ரேண்டமாக ஒரு ரிங் கப்பிள் ரிங்க பார்த்து இதை பேக் பண்ணுங்க. வி பின்னாடி போகிறா. வி பில் பண்ணுற இடத்துல வந்து நின்றுட்டு பேக் பே பண்ணும் சார். அவனும் பே பண்ணுறான் இந்த ஒரு ரிங்குக்கு. நெக்ஸ்ட்டு ஜியா வாங்குற அந்த ரிங்குமே வர, சார் இதுக்கு பேமெண்ட் அதுக்கும் நானே பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவனே தான் அதுக்கும் பண்ணுறான். நெக்ஸ்ட்டு அந்த பேக் எடுத்து ஜியா கிட்ட கொடுத்துட்டு அவன் வாங்கின பாக்ஸ் எடுத்து கோட்டில் வச்சுட்டு காருக்கு வரான். பின்னாடியே ஜியா வரா. அவள் கார் ஓப்பன் பண்ண அடுத்த செகண்ட் இவளும் ஓப்பன் பண்ணி உள்ளே ஏறி உட்காந்துட்டு க்ளோஸ் பண்ணுறா. நீ எங்கே இங்கே பண்ணுற? என்னை எப்படி கூப்பிட்டு வந்தியோ அதே போல் கூப்பிட்டு போ, என்னால் அதெல்லாம் முடியாதோ, வண்டியிலேருந்து கீழே இருக்கு அப்படி சொல்ல அவள் கால் மேலே கால் எடுத்து போட்டு, என்னடா உன் கார் இப்படி இருக்கு? என் காரோட ஓல்டு மாடல் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீ திரும்பி பார்க்குறா. வீ ரொம்ப ஆசையாக வாங்கியிருப்பான். அவனுடைய அந்த ஃபர்ஸ்ட் ஏர்ன் பண்ண அந்த ப்ராஜெக்ட்லேருந்து வாங்கியிருப்பான். அவன் கார் அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும். அவள் ஒரு மாதிரி டேஷ்போர்ட்லாம் ஒரு மாதிரி கால் வச்சு என்ன டேஸ்ட்டோ அது தெரியல, கடுப்பாகுது, டென்ஷனாக பல்ல கடிச்சுக்கிறான். அவள் திரும்பி அந்த பேர்ல் வச்ச மாதிரி ஒரே என்ன டேஸ்ட்டுடா வந்தது அங்கேருந்து கால் எடுச்சியா? கேட்கறதுக்கு பதில் சொல்லவே, உன் டேஸ்ட் ஏன் எவ்வளோ இதுவாக இருக்கு? வீயை பார்க்க வீக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அவன் பல்ல கடிச்சிட்டு எங்கே போனோன்னே வீட்டுக்கு கார் எடுக்கிறா. நொய் 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 நொயின்னு பேசிக்கிட்டே இருக்கா. வீ ஒரு ரிப்ளவும் பண்ணல. அந்த கார் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது. நெக்ஸ்ட்டு ஜியா வீட்டு முன்னாடி அந்த கார் நின்றுது. வீடு வந்துருச்சு, இறங்க. ஜியா திரும்பி, நேற்று என்ன சொன்னேன்? டிரைவர் வேலைலாம் பார்க்க முடியாதா? நம்ம 2 பேருக்கும்
மேரேஜ் மட்டும் ஆகட்டும், எனக்கு மெய்டே நீ தான். சரி, நான் வரேன் அப்படின்னு டோர் ஓப்பன் பண்ணிட்டு கீழே இறங்குறா. செம்ம கடுப்பாயிட்டா, செம்ம டென்ஷனாக இருக்கு. ஃபோன் எடுக்கிறான், பிஏக்கு கால் பண்ணுறான். எங்கே இருக்க? ஆஃபீஸில் சார், நீங்கள் சொன்ன ப்ராஜெக்ட்லாம் முடிச்சிட்டேன். அதெல்லாம் விட எனக்கு ட்ரிங்க் அரேஞ்ச் பண்ண, நான் வந்துட்டுருக்கேன். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலை கட் பண்ணுறான். நெக்ஸ்ட்டு வி அந்த ஸ்டீரிங்கில் அவன் தலையை போட்டு முட்டிக்கிறான். அவ்வளோ டென்ஷனாக இருக்கு. கையெல்லாம் ஒரு மாதிரி கிக் பண்ணி எனக்குன்னு என் லைஃப்பை எதுவுமே என்னால் ஓனாக திங்க் பண்ண முடியாதா, என்ன மட்டும் இப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவன் தலையெல்லாம் முட்டிக்கிறான். சைடில் ட்ரிங்க் இருக்கு, எடுத்து வெக்கமாக குடிக்கிறான். நெக்ஸ்ட்டு பிஏ சார் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறேன் சார், வழக்கமாக வர ஹோட்டல் தானே? ஆமாம் அப்படிங்கிறான். சரி ஓகே சார், ½ அன் ஹவரில் எல்லாத்தையும் செட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறான். நெக்ஸ்ட்டு வி போதிலே ட்ரை பண்ணுறான். கொஞ்ச நேரம் அவனோட காரு ஸ்ட்ரீட்டாக உங்கள் வீட்டில் வந்து தான் ஸ்டாப் ஆகுது. இறங்குறான், வேகமாக வீட்டுக்குள்ளே வரான். நீங்கள் ஒர்க்கில் இருந்தலாம் அப்போவே வந்திருப்பீங்க. ஃப்ரெண்டும் நீங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவள் கீழே போகிறா. வி மேலே வரான். நீங்கள் பெட்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க. வி கூட நடந்த அந்த தாட், நேற்றெல்லாம் வி உங்கள் கூட இருந்திருப்பான். அதை எல்லாமே திங்க் பண்ணிருக்க டோர் ஓப்பன் பண்ணுற சவுண்டு, என்னடி தூக்கம் வருதுன்னு அகைன் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறீங்க. வி நிற்கிறான். நீங்கள் வியை பார்க்குறீங்க. அவன் வேகமாக வந்து கிஸ் பண்ணுறான். லிட்ரலி உங்களை போட்டு கடிக்கிறான். அவனை பார்த்து மிரள்றீங்க, பயப்படுறீங்க, பேசக்கூட முடியல, ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. உங்கள் லிப்ஸ்லாம் பெயினாக இருக்குது. உங்கள் கண்ணில் ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வர ஆரம்பிக்கிது. முடியல. அவன் எவ்வளோ டீப்பா அப்படி பண்ண ஷோல்டர்லாம் பிடிச்சி தள்ளி விட பார்க்குறீங்க. மூவ் பண்ணி உங்களை கூப்பிட்டு போகிறான். நிச்சயமாலுமே பயம் வருது, பயப்படுறீங்க. ஒரு மாதிரி உங்கள் பாடிலாம் ஷேக் ஆகிட்டுருக்கு. உங்கள் நெக்லெல்லாம் வந்து கிஸ் பண்ணி அவன் ஒரு மாதிரி கட்டிக்கிறான். என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு மாதிரி அழுதுட்டே அவனை பார்க்குறீங்க. ஃபோர்ஸ்ஃபுல்லாக கொடுக்குறான். ப்ரீத் பண்ணவே ஸ்ட்ரகிள் பண்ணி நீங்கள் அவனை பார்க்க அவ்வளோ வேகமாக பண்ணுறான். அவன் மூவ்லாம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கு. அழுதுட்ருக்கீங்க, தேம்பி அழுறீங்க. கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அந்த பயம் அப்படி இருக்கான். கத்தறிட்டுருக்கீங்க. டைம் போதும், கொஞ்சம் கூட நார்மல் ஆகல. அவன் அகைன் பண்ணுறான். அவன் நார்மலாக இல்லை தெரியுது. அழுதுட்ருக்கீங்க, கத்திட்ருக்கீங்க. இயர்லியாக விட்டுறான். தேம்பி அழுதுட்டே அவனை பார்க்குறீங்க. அவன் இப்போ தான் நார்மல் ஆகிட்டு உங்களை பார்க்குறான். உங்கள் ஃபேஸே ஒரு மாதிரி எடுக்க உங்களை ஒரு மாதிரி பார்க்குறான். ஒன்றும் இல்லை உங்கள் கண்ணெல்லாம் தொடச்சி விட்டுறான். என்னாச்சு உங்களுக்கு? உங்கள் லிப்ஸ்லாம் கடிச்சிட்டு அவன் பார்க்குறீங்க. அவன் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் டென்ஷனாக இருந்தனா உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ணுறான். அவன் இப்போ சாஃப்டாக தான் பண்ணுறான். ஆனால் ஆல்ரெடி கடிச்சு வச்சுருப்பான் இல்லையா, வலிக்கிட்டு கண்ணை மூடிட்டு அழுவுறீங்க. ஒரு மாதிரி தேம்புறீங்க. எவ்வளோ நேரம் அவனை ஹேண்டில் பண்ண முடியாமல் துடிச்சிட்டு இருந்திருப்பீங்க. நல்லா பயந்துட்டு வர இருப்பீங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு ஹக் பண்ணுறான். உங்கள் பாடிலாம் ஷேக் ஆகிட்டுருக்கு. உங்களை டைட்டாக பிடிச்சிக்கிட்டான். எவ்வளோ பயந்துட்டு தெரியுமா? என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு அவனை பார்த்து செஸ்டில் கை வைக்கிறீங்க. அவன் உங்களே பார்க்குறா. ஸ்ட்ரெயிட்டாக அவன் பிஏ சொன்ன இடத்துக்குலாம் போகலாம் அப்படின்னு இருப்பான். பட் உங்ககிட்ட சொன்னது சடனாக உனக்கு ஞாபகம் வந்துருக்கும். போக வேணாம், கண்ட்ரோல் பண்ணி இருந்திருப்பான் அந்த ஹோட்டலுக்கு. அதனால் போகலை, ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு தேடி வந்துட்டான். நீங்கள் ஒரு மாதிரி தேம்பி அழுதுட்டான்னு பார்க்குறீங்க. அவன் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு ரிமூவ் பண்ணுறான். அவ்வளோதான் பல்லெல்லாம் கடிச்சிக்கிறீங்க. அவன் வந்து உங்களை பக்கத்தில் படுத்துட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிட்டான். அவ்வளோ டயர்டு, அப்படியே தூங்கிட்டுருங்க. நெக்ஸ்ட் டே வழக்கம் போல் எழுந்துக்கிறீங்க. முடியல, அவ்வளோ பெயினாக இருக்கு. வால் ஹோல் பண்ணி மெதுவாக நடந்து உட்காந்து ரெஸ்ட் ரூமில் குளிக்கிறீங்க. நேற்று நைட்டு பண்ணது ரொம்ப ஆழ்ந்து பயந்துருப்பீங்க. இப்போ அதை நினச்சாலும்
உங்கள் கையெல்லாம் உதிர்தா, மெதுவாக குளிச்சுட்டு வந்த, ஒர்க் போகணும். ஸோ கிளம்பிட்டு இருக்கீங்க. அந்த சவுண்டு வீக்கு கேட்குது. அன்றைக்கி மாதிரி தயங்கிலாம் இல்லை. வீ எழுதுக்கிறா. எங்கே சவுண்டு கேட்குதா அப்படிங்கிற மாதிரி வரா. பிகாஸ் அங்கே தான் நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் நின்றுட்டுருக்க பின்னாடியே வந்து ஹக் பண்ணிக்கிட்டான். நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. லைட்டாக பெண்ட் பண்ணி உங்கள் ஷோல்டரில் கிஸ் பண்ணுறான். பேக்கில் நின்றுட்டே டைட்டாக உங்கள் கண்ணை மூடுறீங்க. உங்கள் காதுகிட்ட க்ளோஸாக வந்து என்னடி இது பண்ணது ரொம்பவும் வலிச்சு தான் என்ன தலையை மட்டும் ஆட்டுறீங்க. பயந்துட்டேன்னு நினைக்கிறேன். ரொம்ப பயந்துட்டேங்க. உங்களுக்கு திருப்புறா. கொஞ்சம் டென்ஷனாக இருந்தேன்னா என்னால் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் இப்போ இவன் எவ்வளோ நார்மலாக இருக்கான், நைட் ஏன் அப்படி நடந்துக்கிட்டான், டென்ஷனாக இருந்தால் இப்படி தான் பண்ணுவானா அப்படி தோணுது. நீங்கள் அவனே பார்த்துட்ருக்கீங்க. அவங்க லிப்ஸில் மேலே ஒரு பச்சை வச்சுட்டு கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறேன். உங்கள் கண்ணை மட்டும் சிமிட்டுறீங்க. சரி, நான் ஒர்க் போகிறேன். எனக்காக நீ எதுவும் இப்போ செய்ய வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன். நீ அவனே பார்க்குறீங்க. உன்னால் முடியாது தெரியும். நான் பிஏ கால் பண்ணியிருக்கேன், எனக்கு ட்ரெஸ் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கான். அப்படி சொல்ல நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அவன் ட்ரெஸ்ஸு கொண்டு வரானா, இதுக்கப்புறம் நம்ம கூட தான் இருக்க போகிறானா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவனை பார்க்குறீங்க. என்னாச்சு? இல்லை, உங்களுக்கு இங்கே செட் ஆகுமா? நீ இங்கே தானே இருக்க. அவனே பார்க்குறீங்க. அப்புறம் எனக்கு செட் ஆகிடும் சொல்லிட்டு இருக்க. பிஏ வரா. சவுண்டு கேட்குது. டோர் நாக் பண்ணுறான். வரேன். அங்கேருந்து போகிறான். இப்போ இவன் என்ன பண்ணுறான், என்ன சொல்கிறான், இங்கே இருக்க போகிறானா அப்படி இருக்கு. நீங்கள் திரும்பி வியை பார்க்க டோரை ஓப்பன் பண்ணுறான். ட்ரெஸ்லாம் எடுத்துட்டு உள்ளே வரா. குட்டியாக இருக்கு வீடு. சார், எங்கே என்ன பண்ணுறீங்க? ட்ரெஸ் கொடு. வாங்கிக்கிறான். அப்புறம் சார், நிறைய சைன் பண்ணணும், அப்புறம் இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்ல வர, நான் ரெடி ஆகிட்டு முதல்ல வரேன் அப்படின்னு பேச பின்னாடி இருந்து நீங்கள் வரீங்க. அந்த பிஏ பார்க்குறான். உங்களை எந்த பொண்ணா, இந்த பொண்ணு தான் ஹோட்டலில் ஒர்க் பண்ண பொண்ணு அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்க்குறான். அவனுக்கு ஒன்றுமே புரியல. உங்களை பிஏ பார்க்குறத பார்த்துட்டு காண்டாயிட்டு, காரில் போய் வெயிட் பண்ண வரேன். ஓகே சார். அவனும் கிளம்புறான். நெக்ஸ்ட்டு ரெஸ்ட் ரூம் போகிறான். அவனோட க்ளோத்ஸ்லாம் நிறையா இருக்கு. எடுக்கலாமா வேணாமா, டச் பண்ணலாமா அப்படி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக காஸ்ட்லியாக இருக்கும் பிள்ளை. அப்படி தான் இருக்கு. டச் பண்ணால் திட்டுவாங்களா அப்படின்னும் இருக்குது. குளிச்சுட்டு வெளியே வர டக்குன்னு வியை பார்க்குறீங்க. எனக்கு ஒர்க்கு டைம் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன். நான் கூப்பிட்டு போகிறேன். இல்லைங்க, நான் கூப்பிட்டு போகிறேன்டி. அமைதியாகிட்றீங்க. இப்போது நெக்ஸ்ட் வீக்கு நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணுறது என்னமோ தெரியல, ஒரு மாதிரி இருக்கு. பயமா? இப்போ எப்படியாவது உங்களை ஸ்டாப் பண்ணணும் அப்படியும் இருக்கு. பட் எதுவும் சொல்லலை. அவன் ரெடி ஆகிட்டு போலமா தலையாடுறீங்க. நெக்ஸ்ட்டு கார்கிட்ட இருக்கீங்க. நீங்கள் கார்கிட்ட வரும்போது உங்களுக்கு கார் டோர் ஓப்பன் பண்ணி விடுறான். நீங்கள் ஏறி உள்ளே உட்காடுறீங்க. பிஏ பார்க்குறான். நம்ம தானே சாருக்கு கூட ஓப்பன் பண்ணி விடுவோம், சார் என்ன அந்த பொண்ணுக்கு ஓப்பன் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். நெக்ஸ்ட்டு உங்களுக்கும் பக்கத்தில் வந்து உட்காரா. அந்த கார் மூவ் ஆகுதா. நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்த சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அங்கே போ அப்படிங்கிறான். அவனும் கார் மூவ் பண்ணிட்டே, இங்கே ப்ராஜெக்ட் இருக்குது, இவங்களை பார்க்கணும், இந்த மீட்டிங் இருக்குது, இந்த மீட்டிங் அட்டன் பண்ணால் இவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேச இதெல்லாம் உங்கள் காதில் விழுது. அப்போ ஒரு கம்பெனியோட ஓனரா அப்படிங்கிற மாதிரி தோணுது. பட் சைலண்ட்டாக வரீங்க. உங்களுக்கு மார்னிங்லேருந்து ஒரு ஆஃபீஸ்லேருந்து கால் வந்தது சார். அப்புறம் இன்னொரு கால் வந்ததா, மீட்டிங்க்கு கரெக்டாக வரணும்னு. தென் ஜியா மேம் தான் கால் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்படி சொல்ல முறைக்கிறான். என்னாச்சு சார், இன்னைக்கு எங்கேயோ வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு பேச நீங்கள் வியை பார்க்குறீங்க. திரும்பி உங்களை பார்க்குறான். ஜியாவா, யார் அது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சைலண்ட்டாக இருக்கீங்க. பட் எதுவுமே நீங்கள் வீக்கிட்ட கேட்கவே இல்லை. அவன் எதுவாக இருந்தாலும் ஆஃபீஸில் போய் பேசிக்கலாம், வாய மூடு சொல்லிட்டே இருக்க. ஜியா கால் பண்ணுறா வீக்கு. இந்த சவுண்ட் கேட்டு மொபைல் எடுக்க ஜியான்னு இருக்கு. உங்களுக்கு தெரியாம தான் அமுத்துறான். நீங்கள் எதுவும் பெருசாக கண்டுக்கல. வீக்கு கால் பண்ணி எடுக்கல அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா பிஏக்கு கால் வரும். ஸோ அதை நோட் பண்ணிட்டு பிஏ கிட்ட சொல்லலான்னு வர, ஒன் செகண்ட் சார், ஏதோ கால் வருது, அதுதான்டா சொல்ல வந்தேன், கால் எதுவும் அட்டன் பண்ணாத சொல்லிட்டே இருக்கேன். அட்டன் பண்ணிட்டான். உடனே என்ன சொல்ல வரும்னு கேட்க மாட்டேன்றான் அப்படின்னு கடுப்பில் அவனை பார்க்க
சார் ஜியா மேம் உங்ககிட்ட பேசணுன்னாங்க. மொபைல் வாங்காமல் முறைக்கிறான். என்னாச்சு சார்? ஏதோ பேச்சுலர்ஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லை அப்படின்னு சொல்ல வரேன். டக்குன்னு மொபைலை பிடிங்கிட்டு ஒரு மாதம் ஸ்டாப் பண்ணு, பேசிட்டு வரேன் அப்படின்னு வண்டியிலேருந்து கீழே இறங்கிடுறான். நீங்கள் பின்னாடி பேசிட்டு இருக்க வீயை பார்க்குறீங்க. கட்டுப்பில் பேசுகிறான். ஆப்போசிட்லேருந்து ஜியா என்ன சொன்னான்னு தெரியல, பேசிட்டே இருக்கான், கத்துறான். பின்னாடி இருந்து அந்த சவுண்டு கேட்குதா? நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. இவங்க என்ன எவ்வளோ கூப்பிட்றாங்க அப்படிங்கிற மாதிரி அமைதியாக தான் இருக்கீங்க. டொம்முன்னு ஒரு சவுண்டு. திரும்பி பார்க்க காரையே போட்டு கிக் பண்ணியிருக்கான். யார் அவங்க? அவங்கக்கிட்டே இவங்க இவ்வளோ கோவமாக பேசுகிறாங்க. அப்படிதான் இருக்கு. மார்னிங் நல்லா தானே பேசுனாங்க. இவங்க இவ்வளோ கோவப்படுறாங்க. இவங்களுக்கே இவ்வளோ கோவம் வருது. நல்லா தானே பேசுனாங்க மார்னிங். அவன் கோவமாக இருந்தாலே ஏன் தெரியல, உங்களுக்கு பயம் வருது. நீங்கள் ஒரு பயத்தோட உங்கள் காலெல்லாம் ஒரு மாதிரி குறைக்க வச்சுக்கிட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருக்கீங்க. அவன் கத்தி கத்தி பேசிட்டு நெக்ஸ்ட் வந்து காருக்குள்ளே ஏறுறான். கத்திக்கிட்டே ஏறுறான். உன்னை நான் கால் அட்டன் பண்ண வேணான்னு சொல்ல வர்றதுக்குள்ள உன்னை யாரோட அட்டன் பண்ண சொன்னது? பின்னாடியே பேய வரான். கத்திக்கிட்டே வந்துதான் காருக்குள்ளேயே ஏறி இருப்பான். நீங்கள் ஒரு மாதிரி வீயை பார்க்க உள்ள ஏறின அடுத்த செகண்ட் வீ உங்கள் பேக்கெட்டை இழுத்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்றான். அவன் ஷர்ட் காலர்லாம் பிடிச்சிக்கிட்டீங்க டைட்டா. வீ ஏறின உடனே வீயும் உள்ள ஏறலான்னு வர வீ இந்த வேலை பார்த்துட்டு இருக்கான். டக்குன்னு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே நிற்கிறான். நீங்களா இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி முழிச்சிட்டு சைலண்டாக இருக்கீங்க. அவங்க நீங்கள் கிஸ்லாம் பண்ணல, பட் அவங்க உங்களை கிஸ் பண்ணுறானா இல்லையா, உங்களை சாப்பிட்றானா அப்படிதான் இருக்கு. இப்பயும் உங்கள் கண்ணிலேருந்து தண்ணி வருது. கொஞ்ச நேரம் டீப்பாக லாங்காக அந்த கிஸ் போயிட்டு உங்கள் லிப்ஸை விட்டுட்டு உங்களை கட்டி பிடிச்சிக்கிட்டான். வீயோட சுச்சுவேஷன் இப்போ தான் உங்களுக்கு புரியுது. டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். பயப்படாத ரொம்ப வலிச்சுதா என்ன? சரி சரி சரி, எனக்கு கண்ட்ரோல் இல்லாமல் பண்ணிட்டேன். சரி, ரொம்ப வலிக்கல, பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்படி சொல்கிறது வீக்கே ஒரு மாதிரி இருக்கு. உங்கள் ஷோல்டர்லேருந்து கை எடுத்துட்டு உங்களை பார்க்குறான். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறியா? உங்களை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. தலையை குனிஞ்சுக்கிறீங்க. அமைதியாக உங்களே பார்த்துட்ருக்கான். பிகாஸ் இப்போ தான் புரிஞ்சது உங்களுக்கு. அவன் கண்ட்ரோலே மாரி கோவத்தில் தான் இதெல்லாம் பண்ணுறான். அவன் நார்மலாக இருந்தானா நார்மல் பர்சன், ஸ்வீட்டாக பேசுகிறான். கோவம் வந்துட்டா மட்டும்தான் அவன் இப்படிலாம் பண்ணுறான். உங்களுக்கு நல்லாவே புரியுது. நீயா அமைதியாக இருங்க. அவன் என்னை பார்த்ததுக்கப்புறம் நீ பயப்பட மாட்டல, தலையாட்டுறீங்க. உங்கள் எப்போ போட்டு இழுத்து க்ளோஸாக ஹக் பண்ண மாதிரி அப்படி பிடிச்சிக்கிட்டான். இப்போது வெளில இருந்து இந்த விண்டோவை நாக் பண்ணுறான் பிஏ. வீ இந்த டைம் உங்களை விட்டுட்டு கிளாஸு கீழே இறக்கி உள்ள வா அப்படி சொன்னதுக்கப்புறம் தான் உள்ளே வரான். நெக்ஸ்ட்டு அந்த கார் மூவ் ஆகுது. நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸ்க்கு போது இறங்குறீங்க. கேர்ஃபுல்லாக போ அப்படிங்கிறான். தலையாட்டிட்டு அங்கேருந்து போக, ஏய் ஒரு நிமிஷம், அங்கேயே நிற்கிறீங்க. வி உங்களுக்கு ஒரு ரிங் வாங்கிட்டு வந்திருப்பான் இல்லையா, அதை எடுத்து உங்கள் கையில் ரோட்லேயே வச்சு போடுறான். பிஏலேருந்து எல்லாரும் போடுங்க வருங்க. உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லோரும் பார்த்துட்டு கிராஸ் பண்ணி போகிறாங்க. நீங்கள் வியை பார்த்துட்டே இருக்கீங்க. இல்லை உனக்கு வாங்கணும்னு தோணுச்ச, அதான் பிடிச்சிருக்கா, தலையாட்டுறீங்க. சரிப்போ உங்கள் கையை விடுறான். அதுக்கப்புறம் எதுவும் பேசலை. அவன் அங்கிருந்து போகிறான். கார் போகிற வரைக்கும் எப்பவும் போல் திரும்பி நீங்கள் அந்த காரை பார்க்குறீங்க. போய் மறைஞ்ச உடனே தான் நீங்கள் உங்கள் ஒர்க் பண்ணுற அந்த இடத்துக்குள்ளேயே வரீங்க. ஏன் தெரியல, அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. அந்த ரிங் பார்த்துட்டே வரீங்க. எனக்கு போயிட்டு வந்திருக்காரா? அந்த ரிங்க்கு கிஸ் பண்ணுறீங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. சார், அந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணன்னு சொன்னீங்கல்ல அந்த பொண்ணு, ஆமாம் அப்படி சொல்லிட்டு ஃபைலை போத்திட்டே இருக்கான். அந்த பொண்ணு கூட ஏன் சார்? அதுவும் அவங்க வீட்டில் அவ்வளோ குட்டியாக இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாதே சார். நேற்று கூட உங்களுக்கு செட் பண்ணிட்டு எப்பவும் போல் அந்த பாரில் ட்ரிங்கிங்லாம் செட் பண்ணேன். கால் பண்ணால் நீங்கள் தான் எடுக்கலை. அந்த பொண்ணுக்கு போய் காட்டு வரலாம். பார்த்து பேச, அவள் என்னோட ஒய்ஃப். ஷாக் ஆகிட்டான். என்ன சார்? அவள் என்னோட ஒய்ஃப். ஜியாக்கும் வீக்கும் கல்யாணம் ஆக போகுது இல்லையா, அது மைண்டில் வந்து ஒரு மாதிரி பார்க்க. கார் எடு, டைம் ஆகுது. ஓகே சார் அப்படி சொல்லிட்டு அவனும் அங்கிருந்து போகிறான். எப்பவும் போல்
அந்த ஒர்க்லாம் பார்த்துட்டு இருக்க. சார் மார்னிங்லேருந்து ஜியா மேம் கால் பண்ணிட்டே இருக்காங்க. ஏதோ பேச்சுலர்ஸ் பார்ட்டி அப்படி சம்திங் ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. உங்ககிட்ட தான் பேசணுமா, நீங்கள் எஸ்ஸா நோவா ஏதாவது சொல்லணுமா, இல்லைனா ஆஃபீஸ்க்கு வரேன் அப்படி சொல்லிட்டு மெசேஜ் வந்திருக்கு சார். என்ன ரிப்ளை பண்ணணும்? ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டு பல்ல கட்டிக்கிறான். நம்மளை நார்மலாக இருக்க விட மாட்டேன்றாளே அப்படிங்கிற மாதிரி தான் அவனுக்கு தோணுது. மார்னிங் தான் அவ்வளோ பேசணும், அவ்வளோ திட்டினான், வர முடியாதுன்னு சண்டை போட்டேன். ஆனாலும் டார்ச்சர் பண்ணுறான், எவ்வளோ முதல்ல போட்டு தள்ளணும் அப்படிங்கிற கடுப்பில் அவனும் கத்திட்டு இருக்க. ஃபோன் கால் ஜியா தான் வர்றது. பண்ணிட்டான். இவ்வளோ மொபைல் எடுத்து காதில் வச்சு கண்ணா பின்னான்னு கத்துறான். பீப் வேர்ட்லாம் போட்டு பேச ஜியா ஆப்போசிட்ல இருந்து பொறுமையா எல்லாத்தையும் கேட்டு இருந்துட்டு சைலண்டா முடிச்சிட்டியாவி, சரி கிளம்பு, டைம் ஆயிடுச்சு, ஈவினிங் கண்டிப்பா நம்ம பார்ட்டிக்கு போறோம். கட் பண்ணிட்டா. அவ்வளோ கத்தி இருப்பான், பட் பெருசா எடுத்துக்காம சிம்பிளா முடிச்சிட்டா. அவனுக்கு அவ்வளோ கடுப்பா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. இதுக்கிடையில வியோட அப்பா கிட்ட இருந்தெல்லாம் மெயில் வருது, ஒழுங்கா போ அப்படிங்கிற மாதிரி. வேற வழி இல்லை, போய் தான் ஆகணும். வேகமா இருக்கிற ஒர்க்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு அவ சொன்ன அந்த பார்ல குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான். டென்ஷனா அப்படி இருக்கு அவனுக்கு. பயங்கரமா குடிக்கிறான். இந்த டைம் வியோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க. அவங்க எல்லாம் பார்த்துட்டு, ஹே இங்க என்ன பண்றீங்க? என்னடா அப்படி சொல்ற, உனக்கு மேரேஜ் ஆகுதுன்னு நீ தான் இன்வைட் பண்ண, இங்க என்ன பண்றீங்கன்னு தெரியாத மாதிரி கேக்குறேன் அப்படி சொல்லிட்டு முன்னாடி ட்ரிங்க் நிறைய இருக்கு, ஓ ரொம்ப குடிச்சிட்டியா, அதான் எதுவும் தெரியல அப்படிங்கிற மாதிரி பேச, நான் இன்வைட் பண்ணனா, நான் எப்படா இன்வைட் பண்ணேன், சும்மா இருவி, இங்க பாரு இவதான் என்னோட ஒய்ஃப். நம்ம காலேஜ் படிக்கும்போது நான் கூட பின்னாடி சுத்தனே ஒன்ஸே. ஹே ஆமாடா, இவதான் இப்போ ஒய்ஃப் ஆயிட்டா, இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். நெக்ஸ்ட் வியோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் வர, எல்லாரும் அவங்க ஒய்ஃபை அவங்க கேர்ள் ஃப்ரெண்டுன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. எல்லாருமே பார்த்தேன் ஹாப்பியில் ஒரு ஸ்மைலோட இருக்க. என்னடா சிரிச்சுட்டே இருக்க, வாழங்க உன் ஒய்ஃபை இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டியா அப்படி சொல்ல அவனுக்கு மைண்டு உங்ககிட்ட தான் வருது. அவள் வீட்டில் இருப்பா, டைம் ஆயிடுச்சு நான் போகணும், எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பா அப்படின்னு சொல்ல, ஜியா வீட்டில் இருப்பேண்ணா, நான் இங்கே தானே இருக்கேன் அப்படி ஒரு சவுண்டு. பார்க்குறான், ஜியா வந்திருக்கா, டென்ஷன் ஆகுது, உன்னை யார்டி சொன்னது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஜியா வந்து எல்லாருக்கிட்டேயும் நான் தான் ஜியா, என்னோட ஃபியான்ஸே கிம்தேயா அப்படி சொல்லிட்டு வியோட ஆன்சர் ஹோல்ட் பண்ணுறான். கடுப்பாக இருக்கு. ஜியா என்னடா நான் தான் சொல்லிட்டு இருக்கேன், நீ சொல்ல, என்ன சொல்ற, நான் உன் ஒய்ஃப்னு சொல்லுடா. கையடிச்சியா, சாரி ரொம்ப குடிச்சிருக்கான்ல அதான். இட்ஸ் ஓகே என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஓகே எங்களை இன்வைட் பண்ணிட்டு நீங்கள் எப்போ இங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்டான். அப்படியே கேட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி முழிக்கிறா. அவள் தான் இன்வைட் பண்ணியிருப்பா. ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் நான் தான் ஒய்ஃபு தெரியணுன்றதுனால இப்படிலாம் பண்ணியிருப்பா. பட் குடிச்சிருக்கான். வார்த்தை ஹேங் அவுட் ட்ரிங்க் கொடுங்க. நெக்ஸ்ட்டு அதுவும் வருது, கிட்ட கொடுக்க ட்ரிங்க் நினச்சி அதையும் குடிச்சிட்டான். கொஞ்சம் கொஞ்சமா போதை தெரிய ஆரம்பிக்குது. எங்க இருக்கோம், என்ன பண்றோம் எல்லாம் தெரியுது. வீடு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க, புரியுது. ஒரே என்ஜாய்மெண்ட் தான், சாங்கு ட்ரிங்க்கு வைப்புன்னு அப்படி இருக்கு. ஜியா ஒரு மாதிரி ஹக் பண்ண மாதிரி அவன் கழுத்துல கை போட்டு அவன் கையை எடுத்து ஜியா ஹிப்ல வச்சு ஒரு மாதிரி டான்ஸ் பண்ணி அப்படிலாம் பண்ணிருக்க. அவனுக்கு தான் தெரியுது இல்லையா, அவன் மேல இருந்தெல்லாம் கை எடுக்கிறான். ஜியாவா ஃபோர்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு, என்ன பண்ற, இன்னும் 3-4 days தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம 2 பேருக்கு மேரேஜ் ஆக. இந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணிட்டு மேரேஜ் பண்ணாமல் இன்னைக்கும் குடிச்சிட்டு போயிட்டு ஹோட்டலில் ஸ்டே பண்ணலான்னு இருக்கியா அப்படி சொல்ல, வியோட கையே ஜியா ஹிப்பில் இருந்திருக்கும். அவளே ஃபோர்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டா. அவள் 2 ஹிப்பும் கிரிப்பாக பிடிச்சி நசுக்கிறான். என்னடா பண்ணுற, இவ்வளோ டைட்டா, வேற லெவலில் இருக்கடா நீ, இதுக்கு தான் உன் பின்னாடி சுற்றி வர அப்படி சொல்ல, டக்குன்னு கையை எடுத்துட்டு என்னை விட்டு தள்ளி இருக்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறோம் சொல்ல, நார்மல் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். குடிச்சிட்டு மாட்டி அவ அப்புறம் உன் பிஏ வந்து உன்னை தூக்கிட்டு போயிடுவான். அதெல்லாம் இன்னைக்கு முடியாது. என் கூட நீ டான்ஸ் பண்ற, என்ஜாய் பண்ற, நிறைய கேம்ஸ்லாம் இருக்கு, எல்லாமே ப்ளே பண்ணணும்.
தலை வலிக்குதோ அவன் தலையை பிடிச்சிட்டே டைமை பார்க்குறான். 10 o'clock ஆக போதோ. ஏய் முடிஞ்சுதா, நான் கிளம்பட்டுமா? எங்கேடா போகிற? வீட்டுக்கு போவாங்க. ஏடா நீ தான் உங்கள் வீட்லேயும் இருக்க மாட்டேன்ற, உங்கள் அப்பா வீட்லேயும் இருக்க மாட்டேன்ற, வேற எங்கே போவ? ஹோட்டல். வாய மூட்ரி அப்படி சொல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னாச்சு, என்ன குசு குசுன்னு பேசுறீங்க? வி நார்மல் ஆயிட்டியா? வி ஒரு மாதிரி புரியாத மாதிரி பாக்குறா. நீ எங்கடா இங்க அப்படிங்கிற மாதிரி. என்னடா உனக்கு மெமரிலெஸ் ஆயிடுச்சா அப்படின்னு பேச வர, போதையில இருக்கும்போது பேசுனது கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வருது. ஏய் மறந்துட்டியா, இவதான் என்னோட ஒய்ஃப், நான் தான் உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணனே. இல்லை நான் மறக்கல, கொஞ்சம் தலைவலியா தான். சரி வா கேம் ப்ளே பண்ணலாம், தலைவலிலாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கப்புள்ஸ் கேம்லாம் இருக்கு. வீட்டு இரிட்டேட் ஆகுது இவ கூட சேர்ந்து பண்ணுறதுக்கு. எல்லா கப்புள்ஸும் பார்க்கும்போது அவனுக்கு நீங்கள் மட்டும்தான் வரீங்க. அடிக்கடிக்கு டைம் பார்த்துட்டே இருக்கான். வெயிட் பண்ணுவா அப்படி அவனுக்கு தோணிட்டே இருக்கு. ஒரு கட்டத்தில் இந்த கேம் ஜியாவை தூக்கணும், ஹக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வி எழுந்து சாரி எனக்கு ஒரு வேலை இருக்கு, போயே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அங்கிருந்து கிளம்புறான். வி என்னடா ஆச்சு? இந்த நாள் மீட் பண்ணலாம், சாரி கைஸ். அங்கிருந்து கிளம்ப வி நில்லுவி, வி என்ன பண்ற வி, அசிங்கப்படுத்தாத வி நில்லுவி அப்படின்னு பேசிட்டே ஜியா வரா. ஜியாவை கண்டுக்காம வி அங்கிருந்து போறான்.